ஹலோ கைஸ், கேரளாவோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்பாட்டான தென்மலாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய க்ரௌட் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தென்மலை ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணி எந்தெந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அங்கே எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க, அந்த இடத்தோட ஓப்பனிங் டைமிங் என்னன்னு கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோவாக இருக்க போகுது. நான் தென்மலையில் மட் ஹவுஸ் மண் வீடில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதோட அனுபவமே புதுசாக இருந்துச்சு. அண்ட் தென்மலாக்கு போகிற வழியில் ஒரு ரிவர் ஒன்று பார்த்தேன். லிட்ரலி இந்த இடத்துலலாம் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தென்மலை எங்கே இருக்குது, அங்கே எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு டு கேரளா பார்டர் கிட்ட தாங்க இந்த தென்மலை இருக்குது. நீங்கள் குற்றாலம் அண்ட் தென்காசி வர பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த தென்மலையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா தென்காசிலேருந்து 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் குற்றாலம்லேருந்து 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த தென்மலை ஸ்பாட் இருக்குது. நான் தென்காசியில் பைக் ஒன்று ரெண்ட் எடுத்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி தென்மலை வந்து ரீச் ஆகிட்டேன். தென்மலைக்கு போகிற வழியில் நிறைய சீனிக்கான பிளேசஸ்லாம் பார்ப்பீங்க. ட்ராவல் பண்ணுற கேப்பில் வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு கிளைமேட் வெதர் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது தெரியும். ஏன்னா தென்மலை கம்ப்ளீட்டாக ஹில் ஸ்டேஷன்ல இருக்கு. வெதரும் சூப்பரா சேஞ்ச் ஆகும். தென்காசில இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது பார்க்கக்கூடிய இடம் இந்த பால் அருவி தாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி போனீங்கன்னா நீங்க டிக்கெட் எடுக்கிற இடம் வந்துடும். இங்க அடல்ட்டுக்கு 70 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 30 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் வாங்கிட்ட அப்புறம் இங்க கியூல நின்று பஸ்ல ஏறி தான் போக முடியும். இங்க நடந்து போனா ஃபைன் போடுவாங்க. ஸோ எல்லாருமே பஸ்ல தான் போய் ஆகணும். போற வழியில ஃபுல்லா ஃபாரஸ்ட் உள்ளே டிரைவ் பண்ணி போற மாதிரி இருக்குங்க. பஸ்ல கூட்டிட்டு போய் விட்டதும் அங்க ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி போனீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் வந்துடும். இங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு தனித்தனியா குளிக்கிறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. இங்க 1.5 ஹவர்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் ஆகுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சீக்கிரமா கிளம்பிடுங்க. அங்க இருந்து கிளம்பி தென்மலைக்கு போற வழியில 13 ஆர்ச் பிரிட்ஜ்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த லொகேஷனை நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய தமிழ் சினிமாஸ், கேரளா மூவிஸ்ல எல்லாம் இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. இந்த பிரிட்ஜுக்கு சைட்லயே ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி நீங்க டாப்ல போய் பார்க்கலாம். இங்க ட்ரெயின் எந்த டைமுக்கு வரும்னு தெரியாது. நீங்க போற மாதிரி இருந்தா சேஃபா போயிட்டு வாங்க. அங்க இருந்து கிளம்பி போற வழியில ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட் பார்த்தாங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்திலே ரிவர் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல எல்லாம் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியா போய் குளிச்சுட்டு இருந்தேன். நீங்க போகும்போது வாட்டர் ஃப்ளோ கம்மியா இருந்தா மட்டும் குளிங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப அமைதியா நேச்சரும் நானும் மட்டும் இருக்க மாதிரி தோணுச்சு. தென் இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோல பாக்குற எல்லா பிளேஸோட லொகேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அங்க இருந்து கிளம்பிட்டு அடுத்து நான் போன இடம் தான் தென்மலா டேம். இங்க என்ட்ரி டிக்கெட்டா ஒரு அடல்ட்டுக்கு 10 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 5 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ள நடந்து போற மாதிரி இருக்கும். நான் போகும்போது டேம்ல தண்ணி வரல, ஆனா வியூ மட்டும் நல்லா இருந்துச்சு. மேபி வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கும்போது இந்த இடத்த பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அங்கிருந்து கிளம்பி அடுத்து போன இடம் தான் தென்மலை எக்கோ டூரிசம். தென்மலையில இருக்க மோஸ்ட் ஆஃப் தி டூரிஸ்ட் பிளேசஸோட டிக்கெட்டை நீங்க இங்க தாங்க வாங்கணும். இந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்ட அப்புறம் தான் உங்களால போய் சுத்தி பார்க்க முடியும். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன், நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல பாக்குற 2 or 3 பிளேசஸோட டிக்கெட் மட்டும் நீங்க டைரக்டா போய் வாங்கிக்கலாம். பேலன்ஸ் இருக்க பிளேசஸோட டிக்கெட் எல்லாமே நீங்க இங்க தான் வாங்கணும். இந்த இடங்கள் எல்லாமே 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள தாங்க இருக்கும். பட்டர்ஃப்ளை கார்டன் மட்டும் இந்த தென்மலை எக்கோ டூரிசம்குள்ளேயே இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு நான் கார்டன் பார்க்க வந்துட்டேன். இந்த ஸ்பாட் ரொம்ப பெருசா இருந்துச்சு, நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டா வாங்க. இது ஃபுல்லாவே ஓப்பன் ஏர் பட்டர்ஃப்ளை கார்டன் தான். பட்டர்ஃப்ளைஸை கேஜ் உள்ள வச்சு பராமரிக்கிறத தானே நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஏர்ல பாக்குறேங்க. இது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ்க்கு பிடிச்ச எல்லாமே இந்த கார்டன் உள்ளே வச்சிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் தேடி பட்டாம்பூச்சிகள் வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க போகும்போது டச் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் அங்கிருந்து கிளம்பி போன இடம் தான் டீர் பார்க். தென்மலை எக்கோ டூரிசம்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த ஸ்பாட் இருக்கும். இந்த டீர் பார்க்கோட டிக்கெட்டும் நீங்க எக்கோ டூரிசம்ல தாங்க வாங்கணும். இங்க அடல்ட்டுக்கு 30 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. நிறைய டூரிஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மான்களுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரொம்ப க்ளோஸ்லயே பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லா மான்கள் மட்டும் தாங்க இருக்கும். நீங்க ரொம்ப கிட்டேயே பார்க்கலாம். இந்த இடத்துக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டு போனீங்கன்னா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தென் இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் ஸ்டே பண்ணிருக்க லொகேஷனுக்கு போயிட்டேன். நான் தென்மலை எக்கோ டூரிசம்ன்ற ஒரு ரெசார்ட்ல தான் ஸ்டே பண்ணிருந்தேன். தென்மலை சிட்டி உள்ளே நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு பட்ஜெட்ல ரூம் கிடைக்காது. இந்த ரெசார்ட்டே பர் டேக்கு 2500 ருபீஸ் வந்துச்சு. மோஸ்ட்லி ஃபேமஸான எல்லா ஸ்பாட்டுமே இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா நான் மட் ஹவுஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரெசார்ட்ல இந்த மண் வீடு தாங்க இருக்கிறதுலே ரேட்டு கம்மி. வெளியில பார்க்கும்போது தான் மண் வீடு மாதிரி இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா பயங்கர கிளாஸியா இருந்துச்சு. இந்த சின்ன ரூம்ல எவ்வளவு ரிச்சா காமிக்க முடியுமோ அவ்வளோ ரிச்சா காமிச்சிருந்தாங்க. உங்களுக்கு டிவி, ஏசி எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். நான் கூட பாத்ரூம்ல
ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த இடமும் ரொம்பவே கிளாஸியாக இருந்துச்சு. பாத்ரூம் உள்ள பெரிய மிரரோட வந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நேராக ஸ்விம்மிங் பூல் போயிட்டேன். லிட்ரலி இந்த பிளேஸில் யாருமே இல்லை, தனியாக குளிச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் இந்த இடத்துக்கு போனேன். ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் வியூவாக தாங்க தெரியும். லைட்டாக பாலி வைப் கொடுக்கும். அண்ட் ரெசார்ட்டுக்குள்ளேயே சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸும் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல மரம் செடி கொடின்னு வச்சு ஃபுல்லாக நேச்சரோடய கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடமும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் தென்மலை போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டே பண்ணி பாருங்க, ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். அடுத்து ரூம்ல இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் நான் போன இடம் தான் ஃபிஷ் அக்வாரியம். நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் இருக்கு. இங்க ஒரு அடல்ட்டுக்கு 30 rupees வாங்குறாங்க. உள்ள போனதும் இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பார்ப்பீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாட்டரும் ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் போன இடம் தான் லுக் அவுட் வியூ பாயிண்ட். இங்க போறதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த ஸ்பாட் ரோடுக்கு நியர்பைலே இருக்கும். இங்க வெளியவே உங்க வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். இது மேலே ஏறி நின்று டேமோட வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க இருந்து பார்க்கும்போது நீங்க கீழே போயிட்டு பார்க்குற மாதிரி கூட வழி இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த இடத்துல கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நிஜமாவே இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட். நீங்க போகும்போது மறக்காம விசிட் பண்ணிட்டு வாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் போன இடம் பாண்டவன் பாரா வியூ பாயிண்ட். இது நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துக்கு 1 hourலேருந்து 1.5 hours வரைக்கும் ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாவே ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். என் லைஃப்லேயே முதல் முறையா ரப்பர் மரத்தை இங்கே தாங்க நேரில் பார்த்தேன். ட்ரக்கிங் பண்ணி போகிற வழியில் நிறைய ரப்பர் மரங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மரத்துலேருந்து ரப்பரை எப்படி எடுக்கிறாங்கன்ற வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இங்கே போகிற வழியில் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி தாங்க இருக்கும். வாட்டர் பாட்டில் குளுக்கோஸ்லாம் எடுத்துக்கோங்க, பயங்கர டயர்டாயிடும். ஒன்ஸ் நீங்கள் மேலே ரீச் ஆனதும் கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கிடலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா பாண்டவன் பாரா வாட்டர் ஃபால் இருக்கும். இது ரோட் சைட்லேயே இருக்குங்க. நீங்கள் ட்ரக் பண்ணி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. இங்கே சின்னதாக ஒரு கடை இருக்கும். அது பக்கத்துலேயே சந்து மாதிரி ஒன்று போகும். இந்த இடத்துல குளிக்கிறதுக்கான இடம் இருக்கும். இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கே கூட்டம் கூட நிறைய வராது. நீங்கள் ஃபேமிலியாக கூட போகலாம் இங்கே. ஓகே கைஸ், இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 2026ல் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோட தென்மலைக்கு போக பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.